கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் முதல்ல சோதித்து பாருங்கள். எது கர்த்தருக்கு பிரியமோ அதை மட்டும் சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட ஒத்து போவாதீங்கன்னு அர்த்தம். உடன்படாதீங்கன்னா ஒத்து போவாதீங்க, அவைகளை கடிந்து கொள்ளுங்க. அவங்கள அந்த விஷயத்தை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கன்னா அதை விட்டு எடை போயிடுங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் இந்த விஷயம்லாம் அவலட்சணமான விஷயங்கள். அடுத்தது படிங்க, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கும். அடுத்த வசனம் பாருங்க, ஆதலால் இப்போ நீங்கள் இப்போ இங்கே இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக படிச்சுன்னு இருக்கிறவங்க யாருன்னா தூங்க முடியுமா? அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை கவனமாக படிங்க. தூங்குகிற நீ விழித்து, ஐயோ தூங்கிறது மட்டும் இல்லையா, செத்து போனவங்க கூட இருக்கிறோமா, செத்து போனவங்களா கூட இருக்கிறோமா நம்ம. அதனால் மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது அப்படி நீ எழுந்தாதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீ பிரகாசமாக இருப்ப. முதல்ல நீ எந்த விஷயத்தில் தூங்கணும், எந்த விஷயத்தில் தூங்கக்கூடாதுன்ற ஒரு விழிப்பு உனக்கு இருக்கணும். ரெண்டாவது, அப்படி தூங்கும்போது நாம் என்ன பண்ணோம், செத்தவங்களை கூட பங்கு அடைகிறோம், மரித்தவர்களோடு கூட நமக்கு சேர்ந்து போயிடுறோம். அப்படி இல்லாதபடிக்கு மரித்தோரை விட்டு நீ எழுந்திருக்கும்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, ஆனபடியினாலே. இது ரொம்ப முக்கியமான வசனமாக இருக்குது. ஞானம் அற்றவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் இல்லாதவங்க, புத்தி இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்கன்னு அர்த்தம். அதை ரொம்ப ஞானம் இல்லையே அப்படின்னா கூட அது ஒன்றும் திட்டுற மாதிரி தெரியாது. உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ரொம்ப மோசமாக பேசுகிறார் இருந்தாலும் அப்படின்வாங்க. ஏன்னா வசனம் தான் சொல்லுது. அது ஆனால் அதே முழுன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினாலே நீங்கள் அறிவில்லாதவர்களாய் அறிவில்லாதவர்களைப் போல நடக்காமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். அறிவுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ ரொம்ப முக்கியம். ஞானம் இல்லாதவர்களைப் போல அப்படின்னா அறிவில்லாதவங்களைப் போல. ஞானம் இல்லாதவங்கன்னு சொன்னால் பைத்தியம் போல இல்லாத அப்படின்னு சொல்லி இந்த வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுது பாருங்கள். இதுக்கு முந்தைய வசனம் என்ன சொல்லுது? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. அது முக்கியம். அதே போல் ஞானம் இல்லாதவர்களாக இருக்காதீங்க, ஞானமாக இருங்க அப்படின்னு சொல்லு. அடுத்த வசனம் பாருங்கள், 16. இந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பொல்லாத நாட்களாக இருக்கிறபடியால் இந்த உனக்கு கிடைச்ச இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக்கோ. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிடுறேன், நாளைக்கு முடிச்சிடுறேன், நாளைக்கு வெட்டிடுறேன், நாளைக்கு போர் போட்டுடுறேன் சொல்லாத. கிடைச்ச இந்த நாளை பயன்படுத்திக்கோ. அல்லேலூயா. நிறைய பேர் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லி காலம் வீணாகவே போயிடுறாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு கிடைக்கிற இந்த நாளை நீ பயன்படுத்திக்கோ. கர்த்தர் ஒருவேளை இந்த நாளை உனக்காகவே கொடுத்துருக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த நாளை பயன்படுத்திக்கோ. பிரயோஜனப்படுத்திக்கிங்கன்னா பயன்படுத்திக்கோன்னு அர்த்தம். பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது இப்போ தான் நாம் செய்திக்கு வரப்போகிறோம். பிரயோஜனப்படுத்திக்கங்க. முதல் வசனம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்போ தான் நீ பிரகாசமாக இருப்ப. ரெண்டாவது வசனம், ஞானம் இல்லாதவங்களை போல இருக்காத, ஞானமாக நடந்து கொள்ள பாரு. மூணாவது வசனம், நாட்கள் பொல்லாததாக இருக்கிறதுனால உனக்கு கிடைச்ச நாளை பிரயோஜனப்படுத்திக்கோ, பயன்படுத்திக்கோ. நாலாவது, ஆகையால். இதெல்லாம் சொல்லிட்டு ஆகையால் இங்கேயும் அதை தாங்க சொல்கிறாரு. இது என்னது? மதியற்றவங்கன்னா என்னது? அதே தான், அறிவில்லாதவங்க தான் அர்த்தம். அறிவில்லாதவர்களாய் இராமல், அறிவில்லாதவர்களாய் இருக்கக்கூடாது.
அது சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த 4 வசனத்தையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்கு. அப்போ தான் நீ என்ன பண்ணுவே? பிரகாசிக்க முடியும். உங்களை உலகத்தில் மற்றவங்களை விட நீ வெளிச்சமாக நல்லா வாழ முடியும். இல்லை நான் எப்போவுமே அப்படியே தாங்க தூங்கி கிடப்பேன் அப்படின்னா நீ வந்தே பிரயோஜனம் கிடையாது. நீ வாழ்ந்தே பிரயோஜனம் வந்து இல்லை, வாழ்ந்தே பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது, மதியற்றவங்களை போல நீங்கள் இல்லாமல் மதி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க. அப்புறம் நாட்கள் பொல்லாதது. எப்போ இந்த நாள் கிடைச்சது, நாளைக்கு நம்ம இருப்போமான்னு சொல்ல முடியாது, நாளைக்கு நாள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் கிடைச்ச இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக்கோ, பயன்படுத்திக்கோ. அடுத்தது சொல்கிறார் பாருங்க, அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு, ஆகையால் இப்படிலாம் இருக்கிறபடியால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், மதி இல்லாத அறிவில்லாதவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்க, நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றார். முதல்ல நம்ம இந்த கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தருடைய சித்தம் நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் தான். நான் இப்போ பாஸ்டர், நான் செய்கிறது பூரா கர்த்தருடைய சித்தம். ஏன்னா நான் பாஸ்டர். அப்படியானாக்கா கிடையாது. கர்த்தருடைய சித்தம்னா அதை நாம் பார்க்கணும், யோசிக்கணும். ஏன்னா இந்த முதல் பார், தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அது கர்த்தருடைய சித்தமாக, அங்கே எதுவும் கர்த்தருடைய சித்தத்தை உன்னால் அங்கே செய்ய முடியல. ரெண்டாவது சொல்கிற போது மதியற்றவர்களாக இருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது பேசுறது மற்றவங்களை வேடிக்கைக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க சிரிக்கணுன்றதுக்காக முட்டாளாக பேசுகிறீங்க, முட்டாள் மாதிரி பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் அங்கே மதியற்றவங்களாக உங்களை காமிக்கிறீங்க. அப்போ மதியற்றவங்களாம் உங்களை காமிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், நீங்கள் டோட்டல் அறிவும் உங்களுக்கு இருக்கிற தேவ கிருபையும் மங்கி போகிறது. யாருக்காகவும் நீங்கள் பைத்தியமாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்காக மட்டும்தான் உங்களுடைய ஆக்ஷன் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய எந்த ஒரு காரியமோ எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். அடுத்தது சொல்கிறாரு, இந்த காலம் ரொம்ப பொல்லாதது. ஏன்னா இந்த 10 வருஷமாக நம்ம ஆட்சியாளர்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் எங்களுக்கு தெரியும். விலைவாசி ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எல்லாம் ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, இன்னும் எல்லாமே ஏறி போச்சு. இப்படி நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இந்த காலங்கள் பொல்லாததாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் அதுக்கு முக்கியமானது. ஆகையால் இப்படிலாம் இருக்கிறபடியால் நீங்கள் மதியற்றவங்களாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தருடைய சித்தத்தை முதல்ல நம்ம என்னென்ன அப்படின்னு உணர்ந்து கொள்ள போகிறோம், அதாவது அறிந்து கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து ஜபத்தை கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, யோவான் அவர் சீஷர்களுக்கு ஜபம் பண்ணி கற்றுக் கொடுத்தாரு, நீங்களும் எங்களுக்கு ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு ஜபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் வாசிங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. அதற்கு இயேசு, நீங்கள் ஜபம் பண்ணும்போது, நீங்கள் முதல்ல ஜபம் பண்ணும்போது எங்கே ஆரம்பிக்கணும்னா பரமண்டலத்தை ஆரம்பித்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வரணும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, முதல்ல கவனிச்சிங்க, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்னைக்கு, ஒரே நாளைக்கு வேணாம், இன்னைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க, நாளைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க, நாளைக்கு மறுநாள் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க, அன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே நாளில் வாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஞாபகத்து வருது. இது கதை தான், நிஜம் கிடையாது.
இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நடந்து ஒரு வழியில் பாதையில் போனாங்களாம். அப்படி போகும்போது வழியில் எல்லாம் கல்லுங்க கடந்துச்சான். வழி ஃபுல்லாக கல்லுங்களாக கடந்து, சின்ன சின்ன கல், பெரிய பெரிய கல் எல்லாம் கடந்துச்சான். ஆண்டவர் ஏசப்பா சொன்னாராம், எப்பா இந்த கல்லுங்கள்லாம் எடுத்து ஓரமாக போடுங்க, நம்ம போகிறதுக்கு நம்ம மட்டும் இல்லை பின்னாடி வர்றவங்களுக்கும் அந்த வழி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்ன பண்ணாங்களோ எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் 12 பேரும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டாங்களாம். இதில் பேதுரு, உங்களுக்கு தெரியும், பேதுரு அவர் லீடரு, அதில் குரூப்பில் பெரிய ஆள். அவர் என்ன பண்ணார், சும்மா சின்ன சின்ன கல்லாக தூக்கி போட்டு இருந்தாராம். இவர் எல்லாரும் பெரிய பெரிய கல்லை, தூக்க முடியாத கல்லெல்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கி போடுறாங்க. இவர் மட்டும் போய் மேனோமெனிக்கியா அப்படியே சும்மா உடம்புக்கு நோவாமல், கைக்கு நோவாமல், அவருக்கும் நோவாமல், யாருக்கும் நோவாமல் எடுத்து போடுறாராம். அப்படியே தூக்கி எல்லாரும் தூக்கி, அவர் ஏசப்பா பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டே இருந்து எல்லாரும் கல்லை கையில் தூக்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்கப்பா அப்படின்னாராம். எல்லாரும் சின்ன கல் தூக்கணுருக்கு என்ன அவர் கஷ்டம் இருக்குமா? அவர் கஷ்டம் கிடையாது, நிம்மதியாக வச்சுக்கிட்டு கையில் வச்சு நிற்கிறாரு. பெரிய கல்லை தூக்கணும் பாருங்க, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறான் வச்சுன்னு வெயிட்ட. சொன்னார், உங்கள் கையில் இருக்கிறது உங்களுக்கு ஆகாரமாக இருக்கட்டும், அதாவது அப்பமாக மாற்றிட்டேன் அப்படின்னாரான். உடனே பேதுரு யோசிக்கிறான், என்னடா இது இவ்வளோ, இது மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம இப்படி தான் ஏமாந்து போகிறோம். எப்போவுமே அதான் காலம் நமக்கு கிடைக்கும் போது பயன்படுத்திக்குங்க. நம்ம சில நேரத்தில் உடம்பு நோவாமல் பண்ணணும் இல்லைங்க, உழைக்க பலன் இருக்கும்போது உழைங்க, கொஞ்சம் கூட அதுக்கு பால் மாறாதீங்க. ஐயோ நம்ம அந்த சின்ன சின்ன கல்லத்துக்கு போடுறேன் அப்படி அது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. பிரயோஜனப்படுத்திங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி உழைக்க. ஒரு குறிப்பிட்ட வயசு அதுக்கு மேலே உழைக்கணும்னு நினச்சா கூட முடியாது. உன்னால் மூட்டு வலி, ஜாயிண்ட், அந்த வலி, இந்த வலி, ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கு, ஏதாவது ஒரு ரத்த கொதிப்பு, சுகரு, ஏதாவது ஒன்று வந்து உன்னை வேலை செய்யக்கூடாது தடுத்துரும். அதனால் காலம் இன்னைக்கு உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனால இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கோ. அல்லேலூயா. இப்போ பாருங்க, பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபம். பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன செய்யப்படுதோ அது என்ன பண்ணணும், இந்த பூமியிலையும் செய்யப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோமா, காலையில் எழுந்து காலை கடன்லாம் முடித்தோமா, சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, அதோட நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணோமா, அதோட மதியானம் சாப்பிட்டோமா படுத்தோமா, நைட்டு சாப்பிட்டோமா படுத்தோமா, எழுந்தோமா, காலையில் ஜெபம் பண்ணோமா, இப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு வேலை, நமக்கு தேவனுடைய சித்தம் என்ன குறித்து, தேவனுடைய சித்தம் என்ன, இது முதல்ல நமக்கு தெரியணும். ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஏதோ சும்மா அப்படி போகிற போக்கில் போயிட்டு போகிறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது உங்களை அழைச்சதுக்கு. ஏங்க நீங்கள் எல்லாம் என்னென்ன பேசியிருப்பீங்க இயேசுவை குறித்து, இயேசுவை பற்றி என்ன உடனே ஐயோ அப்படிப்பட்ட ஆண்டவரா நான் உடனே ஏற்றுக்கிறேன் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? என்னென்ன சொல்லியிருப்பீங்க? உங்களை தேவன் தெரிந்து உங்களை அழைச்சி உட்கார வச்சிருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான்லாம் சாதாரணமாக வரலைங்க, இருக்கிறதுலையே அப்போ என் வயசில் இருந்த பசங்கள்லேயே மோசமான ஒரு பையன் அது நான் தான். என்னென்ன கேள்வி கேட்கலாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் கேள்வி கிடையாது. அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வயசு உள்ளவனாக இருந்தாலும் வாடா போடான்னு பேசுவேன், மரியாதையை கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் கூட. ஏன்னு சொன்னால் என்னை விட யாரும் பெரியவன் இல்லைங்கிற எண்ணம், திமிரு, கொழுப்பு, மமதை, அப்படிப்பட்ட எண்ணெய் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி பார்த்தா என்னடா நோக்கம்னு பார்த்தா இங்கே நிற்க வைக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. அப்போ உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா நீங்களும் சும்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. எப்படிலாம் நீ பேசியிருப்பீங்க, இல்லை சில நேரத்தில் சொல்லலாம் கூட யோசித்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களை தேவன் அழைச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குங்க. அல்லேலூயா. அவர் சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்க முதல்ல. அதுதாங்க நம்முடைய லைஃப். அவருடைய விருப்பப்படி, அவர் சித்தத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தை நீங்கள் திரும்பி பார்க்க தேவையில்ல,
உலகம்தான் உங்களை திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? அவர் சித்தத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக்குவார். பரமண்டலத்தில் என்ன செய்யப்படுதோ அது பூமியிலும் செய்யப்படும். பரமண்டலத்தில் பரலோகத்தில் என்ன செய்கிறாரோ அது பூமியிலையும் செய்வார். ஏன் தெரியுமா? நீங்கள் அது சித்தத்தை அறிந்தால். சித்தம் அறியலைன்னா அப்படியே போக வேண்டியதான். ஆவரேஜா என்னமோ இயேசுவை ஏற்றுக்கொண்டங்க, 4 பேரை போல் நானும் போய் சர்ச்சில் உட்காந்துட்டு வந்தேங்க, இன்னமோ அந்த பாஸ்டர் இன்னமோ சொல்லிட்டு இருந்தாருங்க, அப்படி தான் இல்லைங்க. உங்களை அழைத்ததுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நோக்கம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு அதன்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு நிகரானவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவரெல்லாம் பெரிய படிப்படிச்சுருங்க, அவருக்கு நாங்கள் எப்படிங்க நிகராக முடியும்? நீ கர்த்தர் சித்தத்தின்படி வாழ்ந்து பாருங்க, அவரை விட நீங்கள் தான் மேலானவர். அல்லேலூயா. அவரெல்லாம் பெரிய கோட்டீஸ்வரங்க, பெரிய லட்சாதிபதி கோட்டீஸ்வரர், அவரெல்லாம் மில்லினருங்க, அவரெல்லாம் இன்னும் அவங்களாம் 7 ஜென்ம 100 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களுடைய ஏசப்பா சித்தத்தின்படி செய்து பாருங்க, அவரை விட நீ மேலே இருப்பங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதுதான் முக்கியம். நாம் மதியற்றவங்களாக இல்லாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் உணர்ந்து கொள்ளணும், அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும், அந்த வாழ்க்கையில் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு முன்ன வசனம் பட்சத்தில் காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ரொம்ப கம்மி. நமக்கு முன்னெல்லாம் வாழ்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா 80, 90 வயசு கூட 100 வயசு கூட வாழ்ந்துருக்கிறாங்க. நாமெல்லாம் அவ்வளோ வயசில் வாழ முடியாது. அதிகபட்சம் 60 தாண்டது ஒரு பெரிய கஷ்டம்தான். 60க்கு மேலே இருக்கிறாங்கன்னா அவங்களாம் கிருபை பெற்றவங்க. அல்லேலூயா. அவங்களாம் கிருபை பெற்றவங்க. நமக்கு அப்புறம் நமக்கு வர பின்னாடி வர ஜெனரேஷன் 50 தாண்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? காலம் அவ்வளவு பொல்லாததாக இருக்கிறது. அதனால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்களேன், வியாதி வருது, வியாதிக்கு மருந்து இருக்கா இல்லையா? கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் வியாதி சுகமாகல? அவன் சுகமாகிறதுக்காக கண்டுபிடிக்கல, சம்பாதிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறான். உனக்கு சுகமாயிட்டா அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வருமானம். இப்போ பாருங்க, சுகர் வருது. சுகர் இது வரலாம் நான் பூரணமாக சுகமாயிட்டேன்னு இதுவரையிலும் யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுகர் நான் சுகமானேன். சுகருக்கு லைஃப் லாங் மாத்திரை போட்டுக்கலாம், அவ்வளோதான். சுகம்லாம் கிடையாது, ஹீலிங் ஆனதே கிடையாது, சுகம் வந்ததே கிடையாது. எந்த டாக்டர் போய் பாருங்க, அவரு உலகத்திலேயே பெரிய டாக்டருங்க. அவர்கிட்ட போனாலும் அடுத்த மாதம் மாத்திரை வாங்கிறதுக்கான வழி லிஸ்ட்டு எழுதி கொடுப்பாரே தவிர உனக்கு பூரணமாக சுகம் ஆகிறதுக்கு, ஏன்னா அவர் பொழப்பு நடக்கணும் இல்லை, சுகமாயிட்டா எல்லாமே அப்படி தாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, காலம் பொல்லாதது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிங்க. உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை விட்டுறாதீங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் நடக்க பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதல்ல நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14 18 வரை ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17, 18 ஆகிய வசனங்கள். சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, ஆமேன். ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா? என்ன செய்யுங்க? யாரெல்லாம் ஒழுக்கம் இல்லையோ அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. அப்புறம் திடனற்றவங்கன்னா யார்? அது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, விசுவாசத்தில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத, விசுவாசம் இல்லாமல் அப்படி சோர்ந்து போயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சோர்ந்து போயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயம். நான் சொன்னேன்ல, ஒரு அம்மா சர்ச்சுக்கு வரல. இந்த அம்மா ரொம்ப சர்ச்சுக்குன்னா ஒழுங்காக வந்துடும். இந்த அம்மா ஏன் சர்ச்சுக்கு வரல? பாஸ்டருக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு, கஷ்டமாகிடுச்சு.
ஐயோ அந்த அம்மா முதல்ல முன்னே வந்துடும், சீக்கிரமாக வந்துடும், 9 மணிக்கே 9:30 சர்ச்சுக்கு 9 மணிக்கே வந்துடும். வந்து முன்னே உட்காந்து முட்டி போட்டு நேரு முட்டியில் சோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம காணுமேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லிட்டு தேடிக்கின்னு போனான். அந்த அம்மா வீட்டில் உட்காந்துங்க, ஏம்மா சர்ச்சுக்கு வரல? ஐயா அதை ஐயா கேட்குறீங்கோ அப்படின்ச்சு. என்னம்மா பாருங்க, ஐயா எந்த பெரிய காயம் அப்படின்னு. என்னான்னு பார்த்தா குண்டு ஊசி ஊற்றி குத்திடுச்சான். குண்டு ஊசி குத்தந்தே உன்னை பெரிய பாரம்னு சொன்னா, உன் லைஃப்பில் இதை விட பெரிய பாரம் வந்தால் நீ எப்படி நிற்கப்ப? எப்படி தாங்குவ? எப்படி ஸ்டாண்ட் பண்ணுவ? எப்படி ஜெயிப்ப? உன் கோல் ஜெயிக்கிறதா தான் இருக்கணும், ரிவேஸ் ஆனதா இருக்கக்கூடாது. போராடி பார்த்துருவேன், வாழ்ந்து முடிச்சிருவேன்னு சொல்லு. ஐயோயோ பயமா இருக்க, மோதி பாரு, மழையானாலும் மோதி பாருன்னு மோதி பார்த்துட வேண்டியதுதான். வந்தாச்சு, காலை எடுத்து வச்சாச்சு, முன்ன ஒரு காலை அடிச்சாச்சு, எந்த காரணத்தை கொண்டு ரிவேஸ் கிடையாது. நம்ம போய்கினே இருக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் முட்டி மோதி தள்ளி ஜெயிச்சு போய்கினே இருக்க வேண்டியதுதான். ஆமேன். அது ரொம்ப ஜாக்கிரதை. சின்ன சின்ன விஷயத்துல அது மாதிரி சோர்ந்து போறவங்க அவங்க தான் திடனற்றவங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? அவங்கள தேற்றுங்க, திடனற்றவங்களை தேற்றுங்க. பலவீனரை பார்த்தீங்கன்னா, பலவீனர் இது பாருங்க, எப்போ பார்த்தாலும் வியாதியில் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வியாதியிலே இருப்பாங்க. பிரச்சனை ஏதாவது பிரச்சனை வேற, வியாதி வேற, வியாதியிலே இருப்பாங்க. ஜலதோஷம் போச்சு, தலைவலி வந்துச்சு, தலைவலி நல்லாச்சுங்க, ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சுக்குது. இப்படி ஏதாவது ஒரு பலவீனத்தில் இருப்பாங்க. பலவீனரை பார்த்தீங்கன்னா அவங்கள தாங்குங்க, பலவீனத்தில் இருக்கிறவங்கள தாங்குங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லார்கிட்டையும் இப்படின்றீங்க. பிள்ளைங்க கட்டியே நம்மளால சாந்தமாக இருக்க முடியல, மற்றவங்க கிட்ட இருப்பேன்றீங்க. ஆனால் இருங்க, அப்படி இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் பாருங்களேன், என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒழுங்கற்றவங்களுக்கு புத்தி சொல்லு, திடனற்றவங்களை தேற்று, பலவீனரை தாங்கு, அப்புறம் எல்லாரிடத்திலும் சாந்தமா அமைதியா இருங்க. சாந்தனா அமைதியா இருங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 4 விஷயத்தை கவனிங்க, நல்லா கவனிச்சிங்க. இந்த விஷயத்தை நாம, இது கர்த்தருடைய சித்தம், இதை செய்யறதுக்கு கர்த்தருடைய சித்தம். இது என்ன, இந்த வசனம் 18வது வசனத்தை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் முடிக்கிறார். இது ஆரம்பம் தான். அந்த வசனத்தை ஆரம்பம் பாருங்களேன். சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது, அப்ப இங்க ஆரம்பிக்கிறாரு. 18வது வசனத்துல அந்த வசனம் முடியுது. எப்படி முடியுதுன்றத நம்ம அடுத்தது 2வது வசனத்தை பார்க்கலாம். முதல் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்லு. சகோதரன் சகோதரி நமக்கு தான் சொல்றாரு என்ன செய்யணும், ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்லணும். அடுத்தது திடனற்றவங்களை தேற்றணும், ஆறுதல் பண்ணுங்க. அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து ஐயோ இந்த போடுவியா அப்படின்னு சொல்லாதீங்க. சில பேர் போனாங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்கள, ரொம்ப பலவீனமானவங்களை பார்க்க போனாங்கன்னா ஐயோ உனக்கு அப்படின்னா போச்சு, அப்போ அவங்க பாதி உயிர் செத்து போயிடுவாங்க. எப்பவுமே இது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சித்ரா சகோதரி ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் அது என்ன விஷயம், அது எப்படி, அது என்னன்னு. வந்தோடனே என்னை பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க இது ஒன்றுமே இல்லையா அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா இது என்ன, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய இதுன்னு. அவங்க எனக்கு சொல்கிறாங்க இது ஒன்றுமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போ யாரை பார்த்தாலும் பயமுறுத்துற மாதிரி பேசாதீங்க. என்ன பேசுங்க, ஒன்றும் இல்லை, எதுக்கும் பயப்படாத, ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன். அப்படி சொல்ல பழகிக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ நீ பாருங்க, முதல்ல திடனற்றவங்களை தேற்றணும், அப்புறம் 3வது பலவீனரை தாங்கணும், 4வது அமைதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். அமைதியா பேசுறதுல சில பேர் பேசுறது கோபம் வர மாதிரியே பேசுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாம, அடுத்தது பாருங்க 15வது வசனத்துல
ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அவன் தீமை செய்தான், அவனுக்கு திரும்ப நான் தீமை செய்வேன். அவன் எப்படி என்னை இப்படி சொல்லலாம்? அவன் என்னை போகும்போது போகிற போக்கில் நாயின்னு திட்டு போயிட்டாங்க. என்னை பார்த்தா அப்படி ஆகுது. அவன் நாய், அவங்க அம்மா நாய், அவங்க அப்பா நாய், அவங்க பரம்பரையே நாய் பரம்பரை. அவன் ஒரு வாட்டி தான் சொன்னான், நீ 100 வாட்டி சொல்லி முடிச்சிட்ட நாய் 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 நாயின்னு. என்னன்னா அவங்க செய்கிற தீமைக்கு நீ திரும்ப தீமை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மாற நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மை செய்யணும். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? நன்மை செய்யணும். நீங்கள் அவன் ஒரே ஒரு வார்த்தை, என்னை பார்த்தா உனக்கு அப்படியாடா தெரியுது, என்னை பார்த்து சொன்னாங்க. அவன் பரம்பரையே நாய் பரம்பரைங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிட்டோன்னா நன்மைக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டிட்டோம். தீமைக்கு தீமையே இல்லை, அதிக தீமையை சரி கட்டுறோம். அவன் உன்னை மட்டும்தான் நாயின்னா, நீ என்ன பண்ண? அவங்க பரம்பரைய குலத்தை கோத்திரத்தையே நாயின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்ன செய்யக்கூடாது? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அப்போ நன்மை தான் செய்யணும். 16வது வசனம். எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சுண்டேலி மேலே இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் யாருக்குங்க பிரச்சனை இல்லை? இது வரலாம் எனக்கு இந்த நபருக்கு பிரச்சனையே இல்லைன்னு ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம். இயேசு சந்திக்காத பிரச்சனையா? அவர் எல்லாத்தையும் உனக்காக சந்திச்சிட்டார். அவர் ஒரு பக்த அழகு, நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு எனக்காக சுமந்து விட்டார். அல்லேலூயா. இப்போ இயேசு உனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டாருங்க. நீ லேசாக அனுபவிக்கிறப்பாரு, அதெல்லாம் இந்த சைடில் வர்ற லேசு தான். அவனுக்கான பெரிய பாரத்தையே அவர் சுமந்து தீர்த்துட்டார். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள்? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சுண்டி போய் இன்னும் ஏதாவது நம்ம கவலையில் இருக்கிற மாதிரி தெரியணும். யார் உனக்கு அதை உதவி பண்ண போகிறாங்க? நீ வெஜனத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யாருங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க? யாரும் பார்த்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர உனக்கு ஒருத்தரும் உதவி செய்ய முடியாதுங்க இந்த உலகத்தில். இயேசுவை தவிர உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. உனக்கு உதவி செய்யணும்னா அவரால் தான் மட்டும் முடியும். அதனால் என்ன பண்ணுங்க? எப்பொழுதும் அவர் சமூகத்தில் சந்தோஷமாக இருங்க. அடுத்தது இடைவிடாமல், ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்ல, முதல்ல 14வது வசனத்தில் மறந்துட்டீங்க. ஒழுங்கில்லாதவங்களை புத்தி சொல்லணும், திடனற்றவங்களை தேற்றணும், பலவீனரை தாங்கணும், எல்லாரிடத்திலும் சாந்தமாக இருக்கணும், தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது, நன்மை செய்யணும், அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும், 7வது இடைவிடாமல் ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 18வது வசனம் பாருங்க, எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யணும். இப்போ பாருங்க, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை மட்டும் எடுத்துக்குவாங்க, எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யணும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் சோத்திரம், நல்லதுக்கும் சோத்திரம், கெட்டதுக்கும் சோத்திரம், எல்லாத்துக்கும் சோத்திரம். அவ்வளோதான்பா, அதான்பா வசனம் சொல்லுது. இல்லைங்க, 14வது வசனத்தில் ஆரம்பித்து 18வது வசனம் வரை படிச்சிங்கன்னா தான் அதனுடைய முடிவு வருகிறது. இதை முழுமையாக படிக்காமல் அந்த 18வது வசனத்தை மட்டும் எடுத்திங்கன்னா எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யணும். இப்போ எல்லாத்துலையும் என்ன சோத்திரம் பண்ணணும்? எதுவுமே தெரியாது. ஏற்கனவே சொன்ன 6-7 விஷயங்களை நம்ம விட்டுட்டு கடைசி வசனத்தை அதாவது வாழை மட்டும் பிடிச்சிக்கணும். இதுதான் இல்லை. நம்ம ஏனங்கிறது ஒரு பெரிய உருவம். நம்ம போய் வாழை மட்டும் பிடிச்சிக்கணும் இதுதான் ஏனன்னு சொன்னால், வால் மட்டும்தான் ஏனன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் நம்ம குருடர்கள் தான். வால் இல்லை ஏனை,
அது போய் முழுமையாக கண்ணை திறந்து பாருங்க, அது ஒரு பிரம்மாண்டமான உருவம். அதுதான் யானை. நாம் என்ன போய் வாழை கட்டிமா பிடிச்சிக்கின்னு இதுதான் யானை இதுதான் யானைன்னா எப்படி அது யானையாக ஆகாதோ, அதுபோல் உன்னுடைய தேவ சித்தம் என்னன்னு சொன்னால் இந்த 7 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஒன்று, ஒழுங்கில்லாதவங்களுக்கு புத்தி சொல்லு, திடனற்றவங்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லாத்துலேயும் சாந்தமாக இருங்க, நன்மைக்கு தீமை செய்யாத நன்மை செய்யுங்க, அப்புறம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. 8வது எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் 8வது தான் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கு முன்ன 7 காரியங்களை வசனம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம், 7த்தையும் விட்டுட்டு கடைசி வசனம் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னார், அதனால நான் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். என்னென்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண? ஒன்றுத்துக்கும் கிடையாது, எதுக்குமே பண்ணுறது இல்லை. அப்போ இந்த முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இதுதான் தேவ சித்தம். இதை சித்தத்தின்படி நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் 18வது வசனத்தை படிங்க. எல்லாவற்றிலேயும் சோத்திரம், இதுக்கு முன்ன சொன்ன எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கு. இதுதாங்க தேவனுடைய சித்தம். நம்ம தேவன் சித்தத்தை அறியலைன்னா நாம் யாராக இருக்கிறோம்? இப்போ தானங்க படித்தோம், மதியற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிச்சிட்டோம், இன்னும் ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமேன். வரலையே சொல்லமா? 2வது முதல் வசனத்தில் நம்ம படித்தோம், 5 வசனங்கள் படித்தோம்னு நினைக்கிறேன். 14, 15, 16, 17, 18 5 வசனங்களில் நமக்கு 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்லாவற்றிலையும் கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாரு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது செய்யறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு முடித்தார். 2வது வேற ஒரு வசனத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்தது, நீங்கள் நன்மை செய்கிறதுல மற்றவங்களை அறியாமையை மாற்ற முடியும். அறியாமை, உங்களுக்கு தெரிஞ்ச அறியாமை எதுனா இருக்கா? நம்ம மக்கள்கிட்ட, இங்கே இருக்கிறவங்க கிட்ட, வெளிய மக்கள்கிட்ட அறியாமை அப்படிங்கிறது எதுனா இருக்கா? அவங்க அறியாத்து எதுனா இருக்கா? யாருக்கும் தெரியல. இருக்கு. என்ன எதனா ஒன்று சொல்லுங்க. அவங்க கிட்ட இருக்கிற அறியாமை என்ன? நீங்கள் பார்த்த அந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ, இங்கே இருக்கிறவங்க வேணாம், வெளியே இருக்கிறவங்களும் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்க சொன்னால் கோச்சிக்கோங்க, வெளியே இருக்கிறவங்க சொல்லுங்கள். அவங்க கிட்ட இருக்கிற அறியாமையை நீங்கள் கண்ட அறியாமை என்ன? புரியல, சொல்ல மாட்டீங்க. ஏன்னு சொன்னால், அதை சொன்னாக்கா இவர் இதுன்னுவார், இதை சொன்னோம்னா இவர் இதுன்னுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு புரியுது, நானே சொல்கிறேன். நான் அந்த ஒரு வழியில் போயிட்டு இருந்தேன். அந்த ஊருக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய வேப்ப மரத்தை பார்த்தேன். அதன் கீழே ஒரு கூரான கல் நட்டு வச்சிருந்தது. அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு மேல் அந்த 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 அளவுக்கு அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மஞ்சள் பாவாடை கட்டி வச்சிருந்தது. நல்லா கவனிங்க, மஞ்சள் பாவாடை வேப்ப மரத்துக்கு கட்டி வச்சிருந்தது. இது அறிவா அறிவின்மையா?
அறிவுள்ளது. எப்படி இது அறியாமைன்னு சொல்கிறீங்க? அவங்க தான் தெரிஞ்சு அந்த வேப்ப மரத்துக்கு மஞ்சள் அரைச்சி பூசி குங்குமம் வச்சு மஞ்சள் பாவாடையே எடுத்து பாவாடையை மரத்துக்கு கட்டி முடிச்சு போடுறாங்கங்க. அது எப்படி நீ அறியாமைன்னு சொல்லுவ? அதாவது என்ன அப்படின்னா, உண்மையா ஒருத்தர் நிர்வாணமா இருக்கிற ஒருத்தருக்கு நீ அந்த வஸ்திரத்தை கொடுத்தீங்கன்னா அது நன்மை. நீ ஒரு மரத்துக்கு புடவை கட்டுறன்னா அது அறியாமை. ஏன் அப்படின்னா, என்ன படைச்ச கடவுள் எப்படி கல்லா இருக்க முடியும்? என்ன படைச்ச கடவுள் எப்படி மரமா இருக்க முடியும்? நானே அதை கத்தி எடுத்து வெட்டிடுறேன்னு வச்சுங்களேன். எப்படி என் கடவுளை நான் என்னால் வெட்ட முடியும்? என் கடவுளை என்னால் வெட்ட முடியும்னா அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இல்லையா? கடவுள் என்பது எல்லா சக்திக்கும் மேலான ஒரு சக்தி. அது என்னை காப்பாற்றுகிற சக்தி. அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் சொல்றேன்னா அந்த செங்கல், அவர் செங்கல் தூக்கி தூள் தூளா உடச்சிடலாம். அது சாமின்னு சொல்லும்போது அது அறியாமை. இப்படி அறியாமை உள்ளவர்களிடத்துல நீங்க போய் அறிவு சொல்ல தேவையில்லை. என்ன சொல்லப்படுது? நீங்க செய்யற நன்மையினாலே அவங்க அறியாமையை மாற்ற முடியும். நீங்க போய் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா, நீங்க ஏங்க என்னங்க பண்றீங்க, மரத்துக்கு போய் இதை கட்டிங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கின்னு போ அப்படின்வாங்க. இது சொல்லுவோம். இந்த பதில் தான் அவங்க கிட்ட வரும். நீ போய் அதை சொல்லிக்கின்னு இருந்தீன்னு வச்சுக்க, அது கிடையாது. நீ செய்யற நன்மை இருக்கு பாருங்க, அவங்கள அது மாத்தணும். அல்லேலூயா. நீ செய்யற நன்மையினால தான் அவங்கள மாற்றணுமே தவிர, நீ போய் நான் திருத்திட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு பண்ண அங்கே பாரு அப்படின்னு ஒரே சைக்கிள் அமைச்சிடுவாங்க. நீ என்ன பண்ண அப்புறம் அப்படிதான் வரணும். அதுக்கு தேவையா இது? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்யூஷன் அவரே கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. எப்படி அவங்க அறியாமையை அடக்குவது? நன்மை செய்து தான் அடக்கணும். நீ போட்டுன்னு போய் நான் அடைக்கிறேன் பாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க மூஞ்சில சாணியை பூசி அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம மூஞ்சை கழுவின்னு வரணும். தேவையே இல்லாத வேலை அது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடாதீங்க. அந்த வேலையே வேணாம் நமக்கு. அதை அடக்கணும். எப்படி அடக்கணும்? நன்மை செய்கிறதினால். அல்லேலூயா. இப்போ இந்த நன்மை செய்கிறதினாலே அறியாமையை நாம மாற்றுறோம்னு சொன்னா அதுதான் தேவனுடைய சித்தம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். போதும் அவ்வளவுதான். அந்த ஒரு வசனம் போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். மறுபடியும் படிங்க பிரதர். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? என்னங்க? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். பரிசுத்தம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும். பேச்சில், கேட்கறதுல, பார்க்கறதுல, சொல்றதுல, செய்யறதுல எல்லாத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்படி பேசுவார். ஆனால் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமாக மாற்றமாக இருப்பார், அப்படியே தலைகீழாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம பார்க்குறதுலையும் பரிசுத்தம் இருக்கணும், கேட்குறதுலையும் பரிசுத்தம் இருக்கணும், சொல்கிறதுலையும் பரிசுத்தம் இருக்கணும், செய்கிறதுலையும் பரிசுத்தம் இருக்கணும். அப்படி பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதே. ஆமென். அல்லேலூயா சொல்லமா? தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள்
வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். ரொம்ப மோசமான வேலையை அடுத்தது சொல்லிட்டார். வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள் அப்படின்னாரு. நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 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 மாதிரி பண்ணாதான் வேசித்தனம்னு நினைக்கிறாங்க. விக்கிரக ஆராதனையும் வேசித்தனம் தான். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் தப்பு பண்ணுறது மட்டும் வேசித்தனம் இல்லை, விபச்சாரம் இல்லை. நாம் விக்கிரக ஆராதனை செய்வதும் யாருக்கும் தெரியாது. ஏசப்பாவையும் கும்பிட்டுக்கலாம். அது பாவம் பொல்லாத சாத்தான் நம்மக்கிட்ட வந்து பெரிய தொல்லைகளில் பண்ணக்கூடாது. அதையும் ஒரு கும்பிட்டு வச்சிடலாம். சரி அப்படின்ட்டு போகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் வேசித்தனம். ஆண்டவர் போதுங்க. ஆண்டவரை மீறி உன்னை ஒருத்தராலையும் அசைக்க கூட முடியாது. அல்லேலூயா. டச் பண்ணுறதுக்கு எவனுக்குன்னா அதிகாரங்க தானே, ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தரும் கிட்ட கூட நெருங்க முடியாது. உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒரே ஒரு விஷயம், நீ பரிசுத்தமாக வாழ்ந்துரு. அல்லேலூயா. பேச்சில், பார்வையில், செயலில், கேட்கறதுல எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக மாறிட்டினா பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்மளாம் அதுமாதிரி தப்புலாம் பண்ணுறதே கிடையாதுங்க, வேசித்தனம்லாம் நம்மளாம் பண்ணுறது கிடையாது, விபச்சாரம்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் போகிற வழியில் ஒரு பெரிய விக்கிரக சிலை, விக்கிரக கோயில். அங்கே போகும்போதெல்லாம் நம்மளை எப்பவுமே நம்ம அப்போ சின்ன வயசில் பயந்துருப்போம். அது பார்த்து பயந்து அந்த இடத்துல ஓடிட்டுருப்போம். இப்போ பெரியவங்களாயிட்டோம், அதே புத்தி வரும். அங்கே வரும்போது தடன்னு மனசுக்குள்ளே படப்படன்னு அடிச்சுக்கும். ஓடுறதா நடந்து போகிறதா, சரி எஸ் பார்க்குறேன், எஸ் சத்திரம், எஸ் சத்திரம், எஸ் சத்திரம், சத்திரம், எஸ் ரத்தம், எஸ். அந்த படபடப்பு வேகம் அது எவ்வளோ வேகவரமா இருக்குதோ உள்ள, அந்த அளவுக்கு வாயில் சோத்திரம் சோத்திரம். நான் சொல்கிறேங்க, அதுக்கு கண் இருக்கு, கால் கூட இருக்குது, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது வெறும் கல். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். உங்களோடு நடக்கிறார், உங்களோடு வருகிறார், உங்களோடு அமருகிறார். நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உங்கள் அருகில் இருக்கிறார். என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறாரு. அது இல்லாம நாம எதுக்கு பயப்படுறது தெரியுமா? ஒன்னுத்துக்குமே உதவாத நம்மளை போல இல்லாம எக்ஸ்ட்ரா 4 பல்லு இருந்தா பயப்படணுமா? எக்ஸ்ட்ரா 2 கை இருந்தா பயப்படணும்? யாருக்காவது இந்த உலகத்துல எக்ஸ்ட்ரா 2 கை 2 கால் இருக்கா? 2 கால் எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா மாட்டை பார்த்தா பயந்துன்னு இருப்பீங்க. என்ன விஷயம்? நீங்க இதுக்கு இந்த பயந்துக்குன்னு இருக்கிற வேலையத்தோடு இன்னைக்கோடு விட்டுருங்க. ஒரு சிலர் மாடு போல உருவத்தில் பயப்படுறீங்க. கனவுல அடிக்கடி மாடு வருதுங்க, காளை மாடு வருதுங்க, கொம்பு ரொம்ப கூறாகுதுங்க, அது குத்துற மாதிரி இருக்குங்க. அது மாதிரி கனவு காண்றேங்க. அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்குங்க. அதனால் அந்த பக்கம் போனால் ஒரு கும்பிட்டு வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கே மாற்றிருங்க. அந்த காளை மாட்டை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். இன்னும் ஒரு சிலர் பாம்பு, சர்ப்பம், நிறைய சொப்பனங்கள் மூலமாக பயமுறுத்தப்படுறீங்க. அடிக்கடி அந்த பாம்பு உங்கள் கனவுக்கள் வருது, நினப்பில் வருது. கனவுல வந்தால் மட்டும் பரவாயில்ல, பார்த்தாவே கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படி இப்போ கண்ணை தந்து பார்த்தாவே பாம்பு நிற்கிற மாதிரியே ஒரு மாயையான தோற்றம் உங்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, வெளியே போக பயப்படுறீங்க, வெளியே பார்க்க பயப்படுறீங்க. இந்த நடக்குமோ, அந்த பாம்பு நம்மளை பின்தொடருது, இந்த பாம்பு நம்மளை துரத்துது, அந்த பாம்பு நம்ம பின்னாடியே தான் இருக்குது, நம்மளை ஃபாலோ பண்ணுது என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், பயப்படாதீங்க, அவை ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. நீ பரிசுத்தமாக மாறிட்டேன்னா இந்த உலகத்தில் ஒன்றை வெல்றதுக்கு ஒரு உலகத்தில் ஒரு ஆளே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக 4வதாக 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 தெசலோனிக்கேயர்
1:17 சாரி 12. ஆமென். அல்லேலூயா. என்ன படிச்சிங்க? எஸ், ரொம்ப 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 ஷார்ப்பாக கவனிக்கிறார் பிரதர். சோத்திரம். இப்போ நீங்கள் 4வது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னங்க? நீங்களாம் அழைக்கப்பட்டீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்களாம் அழைக்கப்பட்டங்க. சத்தம் குறைஞ்சின்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா? நான் இன்னொரு வாட்டி கேட்டேன்னா இந்த ஆமேன்னு சொன்ன அடுத்த ஆளும் கடைசியாக கம்ப்ளீட் ஆகிடுவாங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாரை முன் குறித்தாரோ அவர்களை, அந்த 29 நினைக்கிறேன், 28 29 நினைக்கிறேன், ரோமர் 8. அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எல்லாம் நன்மையாக நடக்கும். அப்புறம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, எவர்களை முன் முன் சத்தமா படிங்க. முன் அறிந்தாரோ அவர்களை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி, ஒரு அலையிலே சொல்லலாமா? யாருக்கு ஒப்பாயிருக்கும்படி? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி உன்னை முன்குறித்து இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அப்புறம் பாருங்க, யாரையெல்லாம் இயேசு முன்குறித்தாரோ, ஒரு அலையிலே சொல்லிடலாமா? அவர் அழைத்தார். அவர் அழைக்காம நீங்க இங்க இல்லை. அவர் அழைக்காம இங்க யாரும் வரவும் முடியாது. அவர் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு வித்தியாசம் இருக்கும். என்ன அழைச்ச விஷயம் வித்தியாசம் வேற மாதிரியா இருக்கும். உங்களை அழைத்த விதம் வித்தியாசம் வேற மாதிரியா இருக்கும். என்னையும் உன்னையும் ஒரே மாதிரியா அழைச்சாரு அப்படின்னா அது சரியில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பை அவர் வச்சிருப்பார். சிலர் பார்த்தீங்கன்னா வியாதி மூலமாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பிசாசின் இதிலிருந்து பிசாசின் தொல்லையிலிருந்து விடுபட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சில பேர் சாதாரணமாக இயேசு கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. போகிற வழியில் ஒரு நாள் சர்ச்சில் போய் உட்காந்துங்க, அது எனக்கு பிரயோஜனமாக இருந்துங்க, ரட்சிக்கப்பட்டங்க இப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு வேற வேற, ஆனால் அழைப்பு என்றது ஒன்று தான். அல்லேலூயா. உன்னை அழைச்சது உண்மை. அல்லேலூயா. சொன்ன அருமையாக ஒரு பாட்டு, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. அவரு உங்களை அழைச்சிருக்கிறார். அழைக்கிறதுக்கு முன்னே ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன் குறிச்சிட்டாரு. புள்ளி வச்சாருங்க உங்க மேல, அடையாளம் வச்சிட்டாரு ஏற்கனவே. அப்புறம் தான் அழைச்சாரு. உங்களுக்கு தெரியும், ஏதோ எதாச்சுமா வந்து மாட்டிக்கணுங்க இல்லைங்க. ஏற்கனவே நீ அம்மா வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னே உன் மேலே அடையாளம் வச்சிட்டாரு. நீ ஏற்ற நேரம் வந்தது, அப்போ வந்து உன்னை கூப்பிட்டாரு, வாமா வாப்பா நீ வந்துரு, நீ இதுக்கப்புறம் அங்கே வேணாம், நீ அந்த இதில் சாக வேணாம், அந்த உலையில் சாக வேணாம், அந்த அக்கினியில் வேக வேணாம் அப்படின்னு உன்னை அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த வசனத்தை மறுபடியும் இன்னொரு முறை வாசிக்கும்படி, தேவன் உங்களை தமது அழைப்புக்கு
பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்த முழுவதும் விசுவாசத்தின் கிரியைக்காகவும் அந்த அழைப்பின் முதல்ல கவருங்க, அழைப்புக்கு பாத்திரவான்கள். அல்லேலூயா. இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்க இருக்கணும். உங்களை அழைச்சது உண்மைதானா? அந்த அழைப்பில் கடைசி வரையிலும் சாகிற வரையிலும் உறுதியாக இருங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அழைச்ச அழைப்பை மறந்துடுவாங்க. பேருக்கு பின்னாடி பட்டமாக போட்டுக்குவாங்க. ஒரு பையன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தம்பினே சொல்கிற பையன் வேணாம், ஒரு தம்பி இருக்கிறான். அவன் படிக்கவே சும்மா கொஞ்சம் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு 5வது வரலும் படிச்சிருப்பான். அவன் பேருக்கு முன்னாடி டாக்டர், பிஷப், ரெவரண்ட், பாஸ்டர் அவன் பேர். என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க? என்ன சொன்னு புரியல. என்ன விஷயம்னா, இவன் படிச்சது எவ்வளோ? ஒரு 5ஆம் வகுப்பு. இவன் பேருக்கு முன்னே என்னென்ன போடுறான்? டாக்டர், பிஷப், ரெவரண்ட், பாஸ்டர். வேற எதுனா அந்த ஊழியத்தில் பேர் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து போட்டிருப்பான். எதுவும் அதுக்கப்புறம் இல்லை போல இருக்குது. அதனால் அதை விட்டான். போட்டுட்டு அவன் பேரை போட்டு வச்சுருக்கான். அடப்பா, நான் 40 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், நான் வெறும் பாஸ்டர் தான் போடுறேன், என்னடா இது அப்படின்னு கேட்க வேண்டியதாக போச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அழைப்புக்கு பாத்திரவானாக இருந்தால் போதும். பேருக்கு முன்னாடி எது இருந்தாலும் எது இல்லைனாலும் அவசியம் இல்லை. நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அந்த பாத்திரத்துக்கு தகுதியாக இருக்கணும். அல்லேலூயா. என்னை எதுக்காக அழைச்சாரோ அதுக்கு பாத்திரவானா இருக்கணும். அதுதான் முக்கியம். பேர் அவர் பிரதர் என்னை மெச்சிக்கணும், சகோதரி என்னை மெச்சிக்கணும். அவர் பார்த்து அவர் ஐயோ அவ்வளோ நீட்டில் படித்து வச்சுக்கிறாரு. அது படிக்க கூட தெரியாது, அவ்வளோ படித்து இன்னத்துக்கு அது படிப்பறிவு இருக்குதுன்னு காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன அழைப்புக்கான பாத்திரத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம அழைப்பின் பாத்திரம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாத்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பத்திரமா காத்து. உங்கள் அழைப்பு ஒவ்வொன்றும் வித்தியாசமானதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு வித்தியாசமானது. அந்த அழைப்பை நாம் காத்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அதை காத்து கொண்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. உங்கள் தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கு? அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுவது தேவனுடைய சித்தம். கடைசி வரையிலங்க உங்கள் மூச்சு, உங்கள் ஜீவன், உங்கள் உயிர் உங்களுக்குள்ளே இருக்கிற வரையிலும் அந்த அழைப்புக்கு பாத்திரவானா, அதாவது நம்பிக்கை வானா, அது உண்மை உள்ளவங்களா நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இதுதான் தேவனுடைய சித்தம். இதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கே போய் தேடுறோம், எங்கே தேவ சித்தம், எது தேவ சித்தம் அப்படின்ட்டு. நான் இங்கே போகிறேன், தேவ சித்தமாக இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எதில் பார்த்து சொல்கிறது? எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. யார்கிட்டையும் எங்ககிட்டலாம் தனியாக ஒன்றையும் கையில் கொடுத்து வைக்கல. அது என்கிட்ட வந்து கேட்டுட்டிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேளு, முட்டி போடு. ஆண்டவரே எது உங்கள் சித்தன்னு கேளு. பைபிளில் இருக்கிறத சொல்லி அது இல்லாமல் வேறு ஏதாவது உனக்கு வேணும்னு சொன்னால் ஆண்டவர் நேரடியாக உங்க கூட பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். அவரும் கூட பேசுவார். பேசி பாருங்களேன், பேசுவார், நிச்சயம் பேசுவார். அடுத்ததாக 5ஆவதாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. ஆமேன். ரலிலே சொல்லலாமா? கடைசியாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடாதீங்க. அவ்வளோதான், அந்த வசனம் அதுதான் சொல்லுது. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடாதீங்க. அவங்கள பாருங்கள், அவங்க இதை போட்டுட்டாங்க, சூப்பராக இருக்கிறாங்க, நம்மளும் அதை மாட்டிக்கலான்னு மாட்டிக்காதீங்க.
அதுதான் அங்கே அர்த்தம். ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு 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 கல்ச்சர், அதாவது ஒரு கலாச்சாரத்தை தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சார உடை போதும். அவங்க பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டிருப்பாங்க. கோட்டு ஷூட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. உள்ளே ஒரு பனினா, அதுக்கு மேலே ஒரு சட்டை, அதுக்கு மேலே ஒரு கோட்டு போட்டுக்கின்னு இப்போ இங்கே நம்ம நின்னோம்னா எப்படி இருக்கும்? இந்த வெயிலுக்கு உள்ள பாலாறு வைகை ஆறுலாம் ஓட ஆரம்பிச்சிடும். உடம்பெல்லாம் சுதன்னு இருக்கும். அவங்க குளிர் பிரதேசம், அவங்களுக்கு அந்த உடை தேவை. குளிருக்கு அது டைட்டாக போட்டுக்கிட்டாங்கன்னா குளிராது இருக்கிறதுக்காக அந்த உடை அந்த நாட்டுக்கு தேவை. நம்ம நாட்டுக்கெல்லாம் கதர் உடை தான், கதர் தான். இப்போ இந்த நாட்களில் கதர். நம்ம ஆட்கள்லாம் பெரிய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதரை போட்டுதாங்க. அவங்கன்னா பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டீங்களா? இல்லைங்க, ரொம்ப அறிவாளிங்க, ஞானம் உள்ளவங்க, ஞானமாக நடந்துருக்கிறாங்க. நம்ம தான் இதெல்லாம் தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். அவனும் பார்த்துருங்க, அவன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறான், நாமளும் அப்படி ட்ரெஸ், இந்த வேஷம் போடலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். அல்லேலூயா. யாருன்னா எப்படின்னா போட்டங்க, அதை பற்றி நீ கவலைப்படாத. அவன் அப்படி போகிறானே போட்டோம், இவன் இப்படி போகிறாளே போட்டோம், நீ ஒழுங்கா போ. அவங்கள பார்த்தியா நீ கவலைப்படுற? அவங்க இப்படி போகிறாங்க, நான் அவங்க போடுறாங்க, நான் மட்டும் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. நீ ஆண்டவருக்கு அந்த இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய சித்தம், பரிபூரண சித்தம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் நடுவு. அவங்க வந்து அவனோட பார்த்து நடக்கட்டும். அல்லேலூயா. அதை விட்டுறது அவங்க போடுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது, அது பேர் என்னது, ஜீன்ஸு ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோணி மாதிரி தான் இருக்கும், அங்கங்கே திட்டா சாயம் போன மாதிரி இருக்கும். முதல்ல அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் நாய் கட்சி இஷ்ட மாதிரி கொஞ்சம் கீஞ்சி தொங்குதுச்சு. புது ட்ரெஸ்ஸை கிழிச்சு தொங்க விட்டு விற்கிறாங்க. கேட்டா ஸ்டைலு, நாய் கட்சி இஷ்டா அதெல்லாம் ஸ்டைலு, என்னவோ போங்க. ஆனால் நமக்கு அந்த வேஷம் வேணாம். அல்லேலூயா. ஒரு பார்த்து அழகாக பண்ண, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை மலை போல சேர்க்கிறான், ஆஸ்திய மலை போல சேர்க்கிறான், யார்தான் வாரிக்குன்னு தெரியாம தவிக்கிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அல்லேலூயா. நம்ம நமக்கு அந்த வேஷம் வேலை வேணாங்க. யாருன்னு எப்படின்னா என்ன பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் ஒழுங்கற்றவங்களா இல்லாமல் ஒழுங்கா இருப்போமே. அதுக்கு அந்த பாருங்க, அந்த வசனம் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரொம்ப முக்கியங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று, அதுதாங்க கடைசியா பகுத்தறிதல். இந்த அறிவு மாட்டுக்கெல்லாம், ஆடு மாட்டுக்கெல்லாம் கிடையாது. பகுத்தறிவு மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் வசனம் சொல்லுது நம்மளாம் பகுத்தறிவு உள்ளவங்கன்ட்டு. பகுத்தறிஞ்சு உங்கள் மனசை புதிதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், எப்படி வாழலாம், என்ன பண்ணலாம், எப்படி ஜெபிக்கலாம், எப்படி வாழ்ந்துடலாம், எப்படி இயேசுவோடு கூட சேரலாம், எப்படி இயேசுவை பார்க்கலாம், எப்படி இயேசுவோடு கூட நடக்கலாம், ஏனோக்கு இயேசுவோடு நடந்தது போல் நாம் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசு புதிதாகணுமே தவிர பழசாகக்கூடாது. அல்லேலூயா. அந்த சாயம் போன ஜீன்ஸ் பேண்ட் மாதிரிலாம் ஆகக்கூடாது. நீங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும்
நீங்கள் உங்களை அதாவது புதிதாக்கி கொள்ள வேண்டும். அந்த வசனம் பாருங்க, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த ரூபத்தை விட்டு வேற ரூபம், மறுரூபம், தேவனுக்கு பிரியமான ரூபமாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த உலக வேஷம் வேண்டாம். ஏன் தெரியுமா? அது உன்னை பாவத்திலே நரகத்திலே கொண்டு போய்விடும். ஆகினாலே நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் என்னன்னு பார்த்து பகுத்தறிந்து அதில் நடக்கிறதுல மறுரூபமாக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தேவனுடைய சித்தம். முதல்ல பார்த்தோம் 7 காரியங்களை பார்த்தோம். ஒரே வசனத்தில் 5 வசனங்களில் ஒரே வார்த்தையில் ஒரே பகுதியில் நம்ம பார்த்தோம். 7 விஷயம் சொன்னேன். என்னென்ன? புத்தி சொல்கிறது, திடநற்றங்களை தேத்துறது, விளைவினரை தாங்கிறது, எல்லாரும் கூட சாந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, தீமைக்கு நன்மை செய்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது. இவை எல்லாவற்றிலும், இந்த மேலே சொன்ன எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. அடுத்தது அதோட விடாமல் அதாவது அறிவில்லாதவங்க செய்கிற வேலைக்கு, அதை நம்ம 2வது வருஷம் அறியாமையை அடக்குவது. அறியாமை, அதாவது அறியாமை அவங்க செய்கிறது, அவங்களுக்கு பாருங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சிருப்பாங்க, ஏன் பிஹெச்டி கூட படிச்சிருப்பாங்க, டாக்டரேட் படிச்சிருப்பாங்க. அவன் ஒரு சாதாரண செங்கல்ல நட்டு வச்சுட்டு அதில் விழுந்து கும்பிடுவான் பாருங்க. அவன் படித்த படிப்பு, அறிவு, புத்தி என்ன ஆச்சு? ஏன் தெரியுமா? அதை பகுத்தறிகிற அறிவு இல்லை. அப்போ நமக்கு அந்த தேவன் அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 3வது, பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம். 4வது, அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை அழைச்ச அழைப்பு என்னவோ கடைசி வரலாம் அதிலேயே இருங்க. அப்படி இப்படி தாவிக்கணும்லாம் இருக்க வேணாம். அது தாவர மிருகம் வேற, நாம் அது கிடையாது. அதனால் என்ன அழைச்சது என்னவோ அதில் அப்படியே இருங்க. இன்னும் வளராமையே கிடக்கிற, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தால் மட்டும் போதும், நாம் தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்புறம் 5வது, அது ரொம்ப முக்கியங்க, உலக வேஷம். அப்படி ஆபத்தானது உலக வேஷம் வேணாம். நாம் கர்த்தருக்கு பிரியமா, நன்மையா, பிரியமா, பரிபூரண சித்தமா என்னான்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாளும் புதிதாகிறதுல, மனம் புதிதாகிறதுல மறுரூபம் ஆகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? யாரும் ஜெபம் பண்ணலையா? தேவபிதாயந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாட்சியடைகிலனே. தேவபிதாயந்தன் சிறுமை தாட்சியடைகிலனே. ஆவலதா என்னை வைப்புள்மே, ஆவலதா என்னை வைப்புள்மேல், அவர் மேல் நீ அருள்கிறார். எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாட்சியடைகிலனே. தாட்சியடைகிலனே. தேவபிதாயந்தன் மேய்ப்பரல்லோ, ஆத்தும தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதியென்றோ. ஆத்தும தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை
நடத்துகிறார். தேவபிதா எந்தன் மீட்பரல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. தேவபிதா எந்தன் மீட்பரல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. வாளை கடித்தோளும் என்னை தேற்றும். தேவபிதா எந்தன் மீட்பரல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. தேவபிதா எந்தன் மீட்பரல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.